பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுதோ மத்தேயு 4:4 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட வேத வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அது என்னென்று சொன்னால், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளினாலுமே மனுஷன் பிழைப்பான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளினால் மனுஷன் பிழைப்பான். காரணம், அது ஜீவ அப்பமாக இருக்கிறது, அது ஜீவ வார்த்தையாக இருக்கிறது. அந்த அப்பத்தை நீங்கள் புசிக்க வேணும் என்றும் அந்த இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேணும் என்றும் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த இரத்தத்தை, என்னுடைய சரீரத்தை புசித்து, என்னுடைய மாம்சத்தை புசித்து, என்னுடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுவீர்களானால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் அறிவதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். நாம் இப்பொழுது ரோமர் 6:14 போவோம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவ சுபாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு நான் தெரிவு செய்த பிரதான தலையங்கம் பாவத்தின் ஆதிக்கம் முறிக்கப்பட்டது. நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர் ஸ்தோத்திரம். ஓ கர்த்தர் மாறாதவரே ஸ்தோத்திரம். சத்திய பரனாகிய எங்கள் கர்த்தாவே உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாக பிறந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டீர். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவர் எங்களுக்காக இந்த பூவுலகத்திற்கு அனுப்பினீர். அவரை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீர். அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நிலங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அவர்களுக்கு சரியான முறையில் நிதானமாக உம்முடைய வேத வார்த்தையை போதிக்கத்தக்கதாக அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. Amen and amen and amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. அப்போ நான் உங்களுக்கு கடைசி செய்தியில் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பெந்தகோஸ்தே சபைகள் அதுகள் சிலுவை இல்லாமல் பரிசுத்த ஆவியை பிரசங்கிக்க தொடங்கியது. அதனுடைய முடிவென்ன?
பூர்த்தியாகாத சுவிசேஷத்தோடு அவர்களும் முடிவு பெற்றார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ சிலுவை பொருத்தமான முறையில் பிரசங்கிக்கப்படாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், தேவையானது சிலுவை. அப்போ சிலுவை சரியான முறையில் பொருத்தமான முறையில் பிரசங்கிக்கப்பட்டால் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் விதிவிலக்கின்றி பிரத்யேகமான ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவை பரிசுத்த ஆவி, சிலுவை பரிசுத்த ஆவி. அப்போ சிலுவையை பிரசங்கிக்கவில்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய நடமாட்டம் குறையும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ முன்பு கூறினது போல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் சிலுவை பொருத்தமாக அதுவும் சரியான முறையில் பிரசங்கிக்கப்படாவிட்டால் பாவ சுபாவம் விசுவாசியின் மேல் ஆளுகை செய்யும். பாவ சுபாவம் விசுவாசிய முற்றும் முழுதுமாக ஆதிக்கம் செலுத்தும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ஒரு சீரழிந்த ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவனுக்கு கொடுக்கும். இது ஒரு பயங்கரமான அனுபவம். இந்த அனுபவத்தை பவுல் அப்போஸ்தலரும் பெற்றுக்கொண்டார். அவர் ரோமர் 7:24 இதனை அறிகிறதற்கு முதல் அவரும் இதே மாதிரியான, அதாவது இதனை அறிகிறதற்கு முதல் என்று சொல்லி நான் என்னத்தை சொல்லுகிறேன், அதாவது ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை பவுல் அப்போஸ்தலர் அறிவதற்கு முன்னம் அவரும் நிர்பந்தமான வாழ்க்கையை அனுபவித்தார் என்று சொல்லி ரோமர் 7:24 தெளிவாக சொல்லுகிறது. அநேகமான கிறிஸ்தவர்கள் ஏறத்தாழ சகல கிறிஸ்தவர்களும் பாவ சுபாவத்தினால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறார்கள். எப்படி, ஏன் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறார்கள்? சிலுவை பிரசங்கிக்கப்படாததனால அவர்கள் முற்று முழுதுமாக, சிலுவை என்று நான் சொல்லும் பொழுது ரட்சிப்புக்கு சிலுவையை பற்றி சொல்லவில்லை, பரிசுத்தத்துக்கு சிலுவை பற்றியே சொல்கிறேன். அப்போ பரிசுத்தத்துக்கு சிலுவையை போதிக்காமல் விட்டால் பாவ சுபாவம் மறுபடியும் கிறிஸ்தவர்களை ஆட்சி செய்யும். பாவ சுபாவம் மறுபடியும் அவர்களை ஆண்டு கொள்ளும். இதனுடைய முடிவு, இதனுடைய பிரதிபலன் வேதனையும் துன்பமுமே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் என்பதன் பொருள் என்ன? அதனை சற்று விவரமாக பார்ப்போம். பிரமாணங்கள் எந்த காலமும் கிரியைகளுக்கு கொண்டு போகும். கிரியைகள் எந்த காலமும் சுயநீதிக்கு கொண்டு போகும். சுயநீதி தேவனுக்கு எதிரான யுத்தமானபடியினால் தேவ கோபத்தை சம்பாதிக்கவே பிரமாணம் உதவும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் இதனை சொல்ல விரும்புகிறேன். பிரமாணங்கள் எந்த காலமும் கிரியைகளுக்கும், கிரியைகள் எந்த காலமும் சுயநீதிக்கும், சுயநீதி தேவனுக்கு எதிரான யுத்தமானபடியினால் தேவ கோபத்தை சம்பாதிக்கவே பிரமாணம் உதவும் என்பது தெளிவாய் தெரிகிறது. அந்த நியாய பிரமாணம் ஒன்றில் மோசேயின் கட்டளைகள் 10 கட்டளைகளாக இருக்கலாம், அல்லது நாம் ஏற்படுத்தின கட்டளைகளாக இருக்கலாம், அல்லது சபைகள் ஏற்படுத்தின கட்டளைகளாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவ மார்க்கங்கள் ஏற்படுத்தின கட்டளைகளாக இருக்கலாம், அல்லது போதகர்களினால் ஏற்படுத்தப்பட்ட கட்டளைகளாக இருக்கலாம். இவை எல்லாம் பிரமாணமே. அப்போ இந்த அது ஆபத்தான விஷயம் என்பதை ரோமர் 7:10 பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன் என்றவர் சொல்லியிருக்கிறார். அப்போ 10 கட்டளைகளான மோசேனுடைய 10 கட்டளைகள் ஜீவனை கொடுக்குற கட்டளைகள். ஆனால் அதுவே அதை நான் செய்ய முயற்சி செய்யும் பொழுது அது எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக
இருக்க கண்டேன் என்று சொல்லி ரோமர் 7:10 பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ பிரமாணங்களிலே ஒரு தவறும் இல்லை. ஆனால் பிரமாணங்கள் ஒன்றையும் நம்முடைய சுய பலத்தினால் செய்ய முடியாது என்பதைத்தான் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ 10 கட்டளைகள் பிழையோ அதில் எந்த விதமான தவறும் இல்லை. நீதியான சில கட்டளைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, சபைகளில் மேற்கொள்ளப்படுகிறது. அதுகளை செய்கிறதுனால எந்த விதமான தப்பும் இல்லை. ஆனால் நம்முடைய சுய பலத்தினாலே அதனை செய்ய முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதனை செய்வதற்கு நம்மிடத்தில் வாசமாயிருக்கிற பாவ சுபாவம் ஒரு பொழுதும் அனுமதியாது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? அந்த பாவம் ஏற்கனவே நம்முடைய சரீரத்தை சிறப்படுத்தி வைத்திருக்கிறபடியினால் எந்த வழியினாலும் தேவனுடைய கற்பனைகள், நீதியான கற்பனைகளை செய்ய ஒரு பொழுதும் அது அனுமதிக்க மாட்டாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரோமர் 7:11 பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே கொன்றது. அப்போ நான் கற்பனைகளை செய்ய வெளிக்கிட்ட உடனே, பிரமாணங்களை செய்ய வெளிக்கிட்ட உடனே உடனடியாக பாவம் உயிர் பெற்று எழுந்து என்னை வஞ்சித்தது, என்னை கொன்றது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய அனுபவத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ பிரமாணங்களை செய்வதன் மூலம், கற்பனைகளை செய்வதன் மூலம், மனுஷ கட்டளைகளை, மனுஷர் பிரமாணங்களை செய்வதன் மூலம் தேவநீதியை ஒரு பொழுதும் சம்பாதிக்க முடியாதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏன்? அது சாத்தியமானால் கிறிஸ்து சிலுவையில் மரித்தது வீணாயிருக்குமே என்று சொல்லி கலாத்தியர் 2:21 பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அப்போ அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், தேவநீதியை பிரமாணங்களை செய்வதன் மூலம் ஒரு பொழுதும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பொழுதும் தேவநீதியை நாம் சம்பாதிக்க முடியாது. பிரமாணங்களை செய்வதன் மூலம் தேவநீதியை ஒரு பொழுதும் சம்பாதிக்க முடியாது என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். എന്നാൽ கலாத்தியர் 2:22 முற்றும் முழுதுமாக நிராகரிக்கிறது. எப்படி நிராகரிக்கிறது? வேறு வழிகளினால நீதியை சம்பாதிக்க முடியுமா இருந்தால், பிரமாணங்களினால உங்களால் தேவநீதியை சம்பாதிக்க முடியுமா இருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்து அதாவது மரிக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த விதமான முயற்சிக்கு ஒரு பொழுதும் உதவுவதில்லை. மனுஷன் பிரமாணத்துக்கு ஆரம்பித்த உடனே பரிசுத்த ஆவியானவர் செயல்படாமல் இருக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உதவி இல்லை என்றால் நாம் நம்முடைய பலத்தில் தங்கியிருக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய பலம், நம்முடைய சுயபலம் பாவத்தினுடைய பலத்துக்கு எவ்வளவோ குறைவாக இருக்கிறபடியினால் பாவம் மரணம் என்ற பிரமாணம் நம்மை இலகுவாக மேற்கொள்ளும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதைத்தான் ரோமர் 8:2 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே. பாவம் மரணம் என்பது ஒரு பிரமாணமாக இருக்கிறது. நம்முடைய சுயபலத்தில் பிரமாணங்களினால நாம் எந்த அளவில் பிரமாணங்களை நிறைவேற்ற நாம் விரும்புவோமா இருந்தால் உடனடியாக பாவம் மரணம் என்ற பிரமாணம் நடைமுறைக்கு வரும். பாவம் மரணம் என்ற பிரமாணம் நம்ம கொல்லும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய முடிவு நிர்பந்தமான மனுஷர்களாக நாம் விடப்படுவோம் என்று சொல்லி
ரோமர் 7:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகமான போதகர்கள் நியாயப்பிரமாண போதகர்களாக இருக்கிறார்கள். அப்படி தாங்கள் நியாயப்பிரமாண போதகர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 1:7 அப்படித்தான் சொல்கிறது. அப்போ வழி தவறிய ஆடுகள் இவர்களுக்கு இரையாகி போயிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசி யாதொரு பிரமாணங்களையும் செய்ய முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஜென்ம சுபாவத்தினால், பாவ சுபாவத்தினால், அந்த பாவத்தினால், ஆதாமனுடைய பாவத்தினால் ஏற்கனவே சிறையாக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவனால் நியாயப்பிரமாணங்களை ஒரு பொழுதும் செய்ய முடியாது. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் சார்பில் சகல பிரமாணங்களையும் சிலுவையில் செய்து முடித்தது மட்டுமல்ல, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் சார்பில் சகல பிரமாணங்களையும் செய்து முடித்தார். நியாய பிரமாணத்தை நாம் செய்யாததனாலே ஏற்பட்ட சாபமாகிய மரணத்தையும் நம் சார்பில், அதாவது அந்த சாபத்தில் இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவர் சிலுவைக்கு போய் மரணத்தை தழுவி அந்த சாபத்திலே இருந்து எங்களுக்கு விடுதலை தந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, பிசாசினை உதிர்ந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உதிர்ந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கொலோசியர் 2:14-15 சொல்லுகிறது. அப்போ அவரை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர் சிலுவையில் ஈட்டிய வெற்றி இலவசமாக கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு விசுவாசியும் அவர் சிலுவையில் ஈட்டின வெற்றியை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்படி இருக்க கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று ரோமர் 10:4 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவரோட நியாயப்பிரமாணம் முடிந்தபடியினால் எந்த விசுவாசியும் இனிமேல் நியாயப்பிரமாணத்தை செய்ய வெளிக்கிடக்கூடாது. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 10:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்து நியாயப்பிரமாணங்கள் யாவற்றையும் பரிபூரணமாக நிறைவேற்றி இருக்கிறபடியினால் அவரை விசுவாசிக்கும் நாமும் நியாயப்பிரமாணத்தை முற்று முழுதுமாக நிறைவேற்றினவர்களாகவே நம்முடைய தேவன் நம்மை பார்க்கிறார், அப்படியே அவர் கருதுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆரம்பத்தில் நியாயப்பிரமாணத்தை மீறுபவர்களாக இருந்த நாம் விசுவாசத்தின் மூலம் நியாயப்பிரமாணத்தை முற்று முழுதுமாக பரிபூரணமாக நிறைவேற்றுபவர்களாக தேவன் நிறைவேற்றுபவர்கள் அல்ல, நிறைவேற்றினவர்களாக தேவனால் கணிக்கப்படுகிறோம் என்பதை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இனி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உடனடியாக அநேகமான கிறிஸ்தவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அப்போ நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவோட முடிவு பெற்றதாக இருந்தால் நியாயப்பிரமாணத்தை நாம் செய்ய வேண்டியது இல்லையா இருந்தால் நாம் இனிமேல் 10 கட்டளைகளை நாம் செய்ய வேண்டியது இல்லையா என்ற கேள்வியை அநேகமான கிறிஸ்தவர்கள் கேட்பதுண்டு. நிச்சயமாக 10 கட்டளைகளை செய்ய வேண்டும் என்பதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். தேவன் ஏனென்று சொன்னால் அன்று
பொய் சொல்லாதே என்று தேவன் சொன்னாரா இருந்தால் இன்று பொய் சொல்லலாம் என்றதல்ல. அன்று பொய் சொல்லாதே, அன்று களவெடுக்காதே என்று தேவன் சொல்லி இருந்தால் இன்றும் பொய் சொல்லாதே, களவெடுக்காதே என்று தான் அவர் சொல்லுகிறார். அதை நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளைகள் இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 19:18-19 புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளைகள் புதிய ஏற்பாட்டுக்களும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியினால் கிறிஸ்தவர்கள் 10 கட்டளைகளை செய்யவே வேண்டும். அப்படியே மற்ற கட்டளைகளையும் அவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் கட்டளைகளை செய்யும் முறையில் தான் ஒரு மாற்றம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை செய்ய முயற்சித்தார்கள். அவர்களால் முடியாத நியாயப்பிரமாணத்தை, மனுஷனால் செய்ய முடியாத நியாயப்பிரமாணத்தை யூதர்கள் செய்ய முயற்சித்தார்கள். ஆனால் ஒருவரால் முடியவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 7:19 அதை தெளிவாக சொல்லுகிறார். மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏனென்ன கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். அப்போ கிறிஸ்து என்ற மனுஷனை தவிர எந்த மனுஷனாலும் நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியவில்லை என்பதை யோவான் 8:46 மத்தேயு 5:17-18 தெளிவாக வலியுறுத்துகிறது. ஏனெனில் அந்த பாவம் தட்சிக்கப்பட்டாலும் நமக்குள் வாசம் செய்கிறபடியினால் 1 யோவான் 1:8 நாம் தட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாவம் நமக்குள் வாசம் செய்கிறது. அப்போ நம்முடைய சுய பலத்தினால நாம் நியாயப்பிரமாணத்தை செய்ய முயற்சித்தவுடன் கிறிஸ்துவையும் சிலுவையையும் அப்பட்டமாகவே நாம் நிராகரிக்கிறபடியினால் நம்முடைய சுய பலத்தினால நியாயப்பிரமாணத்தை செய்ய வழிபடும் பொழுது கிறிஸ்துவையும் சிலுவையையும் நாம் முழுதுமாக நிராகரிக்கிறோம். அப்படி நிராகரிக்கும் பொழுது நாம் பாவம் செய்கிறோம். அப்படி பாவம் செய்கிறபடியினால் மறுபடியும் நாம் அந்த பாவத்துக்கு பிழைத்திருக்க வேண்டியதே. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த பாவத்துக்கு பிழைத்திருக்க நேரிடும். அப்பொழுது அந்த பாவத்துக்கு நாம் பிழைத்திருக்கிறபடியினால் அந்த பாவம் உடனடியாகவே நம்ம மேற்கொள்ளும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ நாம் செய்ய முயற்சித்த மேற்கொண்டு நாம் செய்ய முயற்சித்த தேவனுடைய கட்டளைகளை செய்ய விடாமல் நாம் செய்ய விரும்பாத அநீதிகளை செய்யுமாறு வற்புறுத்தும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். பாவ சுபாவத்துக்கு நாம் பிழைத்திருக்கிறபடியினால் நம்முடைய சுய பலத்தினால நியாயப்பிரமாணத்தை நாம் செய்ய வெளிக்கிட்ட உடனே கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்ததையும் நாம் நிராகரிக்கிறபடியினால் மறுபடியும் பாவத்துக்கு நாம் பிழைத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. பாவம் உடனடியாக நம்ம மேற்கொள்ள வழிக்கிடுகிறது. பாவம் உடனடியாக நம்ம மேற்கொண்டு நாம் செய்ய நினைத்த வேலைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய கட்டளைகளை செய்ய விடாமல் நாம் செய்ய நினைக்காத அநீதிகள் எல்லாவற்றையும் செய்யுமாறு நம்ம வற்புறுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 7:8-9 ரோமர் 7:15-18 இது தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய கட்டளைகளை மட்டுமல்ல, எந்த நீதியான கட்டளைகளையும் நம்மால் செய்ய முடியாது என்ற விஷயத்தில் கிறிஸ்தவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:19 நீங்கள் ஒருவருமே
நியாயப்பிரமாணத்தை செய்யவில்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தை நாம் ஒருவரும், நியாயப்பிரமாணத்தையும் நீதியான கட்டளைகளையும் நாம் ஒருவரும் செய்ய முடியாது. ஆனால் விசுவாசத்தின் மூலம் செய்ய முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்படி நம்முடைய சுயபலத்தினால நியாய பிரமாணங்களையும் நீதியான கட்டளைகளையும் செய்யக்கூடுமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று சொல்லி கலாத்தியர் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய நிலைமை இவ்வளவு மோசமாக இருப்பின் தேவன் என்ன காரணத்திற்காக நியாய பிரமாணங்களை கொடுத்தார் என்று பலர் விசனப்படுவதுண்டு. தேவன் எக்காலத்திலும் மனுஷனுக்கு நியாய பிரமாணத்தை கொடுக்க பிரியமாக இருந்ததில்லை. ஆனால் பாவம் என்றால் என்ன என்பதனை மனிதன் அறிய வேண்டும் என்பதற்காகவும், தன்னால் ஒரு பொழுதும் நியாய பிரமாணத்தை செய்ய முடியாது என்பதனை அவன் உணர வேண்டும் என்பதற்காகவும், அவனுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்த மனித மீட்பின் திட்டத்தை பூரணமாக அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அவனை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கும் அந்த பாவத்துக்கு அவன் விசுவாசத்தின் மூலம் மரித்திருக்க வேண்டும் என்றும், தேவனுக்கென்று பிழைத்திருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய ஏற்பாடாக இருந்தது. இதன் நிமித்தமே மனுஷனுக்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அவனுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவன் சார்பில் ஒரு எழுத்து தன்னும் தவறாமல் அவனுக்காக மத்தேயு 5:17-18 சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணத்தை முற்று முழுதுமாக செய்து முடித்தது மட்டுமல்ல, அவனால் நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாததன் நிமித்தம் அவனுக்கு ஏற்பட்ட சாபமாகிய மரணத்தில் இருந்து அவன் விடுதலை பெறும் பொருட்டாக அவனுக்காக சிலுவைக்கு சென்று தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அவனுடைய சாபமாகிய மரணத்தில் இருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவனுக்கு இடரலாயிருந்த நியாய பிரமாணத்தையும் நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனும் தன்னைத்தான் உணர்ந்து மனம் திரும்பி தேவனுடைய குமாரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக எனக்கு செய்தார் என்று சொல்லி பாவத்தில் இருந்து இப்படியாக அவர் செய்து பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை தந்தார் என்பதனை அறிந்து அதனை உணர்ந்து முற்று முழுவதுமாக தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது யோவான் 15:4 பரிசுத்த ஆவியானவர் அவனில் வல்லமையாக செயற்பட்டு சகல நியாய பிரமாணங்களையும் அவன் ஊடாக தப்பாமல் தேவனுக்கேற்றபடி செய்து முடிப்பார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் சற்று விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.